மக்களே, பாய். மக்களே, பூமியிலிருந்து கல் மண் எடுத்து கோட்டை கட்டுறோம். அந்த கோட்டை மறுபடியும் கல் மண்ணாக பூமியிலேயே விழுகிறது. அதுக்கு எதுக்கு மக்களே கோட்டை கட்டுறது? இதெல்லாம் நடப்பதை பார்த்தால் காட்டுவாசியாகவே நாம் வாழ்ந்து விடலாம். காட்டுவாசியாகவே நாம் வாழ்ந்து விடலாம். பூமியிலிருந்து கல் மண் எடுத்து கோட்டை கட்டினால் அது கல் மண்ணாக மறுபடியும் பூமியிலேயே விழுகிறது. இதெல்லாம் நடப்பதை பார்த்தால் காட்டுவாசியாக வாழ்ந்து விடலாம். அப்போ நம்ம பய உலகம் என்ன பண்ணுது? அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, தாய் தகப்பனை சுற்றினாலே உலகம். தாய் தகப்பனை சுற்றி வந்தால் உலகம், மனைவி சுற்றி வந்தால் உலகம், பிள்ளை குட்டிகளை சுற்றி வந்தால் உலகம், பள்ளிக்கூடங்கள் சுற்றி வந்தால் உலகம். ஆனால் நம்ம பய உலகம் என்ன பண்ணிட்டு இருக்குது? ஒன்று கத்தி எடுத்து ரோடோட சுற்றிட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா பைக்கு எடுத்து சுற்றிட்டு இருக்கிறாங்க. பைக்கு ஓடுற எல்லாத்தையும் நான் சொல்லவே இல்லை. பைக்கு எடுத்துக்கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்துவது, பயமுறுத்துவது, கத்தியை காட்டி பயமுறுத்துவது, பெல்ட்டால் பைக்கில் வாகனம் போவது, அடிப்பது, காலால் உதைப்பது. தாய் தாப்பனை சுற்றி வாங்கினா அவங்க பைக் எடுத்து சுற்றுறாங்க, வீதி வீதியாக கத்தி எடுத்து சுற்றுறாங்க, பொதுமக்களை வெட்டுறது. இந்த மாதிரி மனிதர்களை, இந்த மாதிரி வாலிபர்களை அரசு நன்றாக கவனிக்க வேண்டும். 5-6 பையங்க சேர்ந்தா அறுவாள் எடுத்துக்க பொதுமக்களையே பயமுறுத்துறாங்க, பொதுமக்களே ஓடி போகிறாங்க. இந்த நாடு முன்னேறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க முன்னோர்கள் எல்லாம். தாய் தாப்பனை சுற்றி வந்தால் தான் உலகம் அப்படி என்று முன்னோர்கள்லாம் சொல்லி வந்தாங்க. யார் சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இவங்க கத்தி எடுத்து வீதி வீதியாக சுற்றுறாங்க. எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. இவங்களை உடனே ஒரு உள்ள பிடிச்சி போட்டு ஒரு பாடம் கற்பிக்கணும். இந்த அரசாங்கம் என்ன பண்ணுன்னு தெரியல. இந்த அரசு அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். பொதுமக்களை பயமுறுத்துறது ரொம்ப பயங்கரம் போய்விட்டது. ரோட்டில் நடமாக்க பயமாக இருக்குது. ஆண்களுக்கே பயமாக இருக்குது, பெண்களை சொல்லவா வேணும்? ஒன்றும் பைக் எடுத்து சுற்றுறாங்க வேகமாக, இல்லை கத்தி எடுத்து சுற்றுறாங்க. இந்த இளைஞர்கள் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா? இவங்களாம் அந்த டைம்லேயே அவங்கள தண்டிக்கணும். அப்போ தான் இது போல் நடக்காமல் இருக்குது. ரொம்ப வேதனைப்படுறேன். ஒரு காலங்களில் தாய் தாப்பனை சுற்றினாலே உலகம்னு சொல்லி ஊர் ஊராக முன்னோர்கள்லாம் சொல்லி வந்தாங்க. அந்த இளைஞர்கள்லாம் நல்லா இருந்தாங்க. இன்னத்த பசங்க கத்தி எடுத்து சுற்றுதுங்க. நம்ம முன்னோர்கள்லாம் அறுவாள் எடுத்து சுற்றுனாங்க. செடி வெட்டுறதுக்கு, மரம் வெட்டுறதுக்கு, புல் பூண்டுகளை வெட்டுறதுக்கு, காடுகளை எடுத்து தோட்டங்களை ஆப்பதற்கு அறுவாள் எடுத்து சுற்றுனாங்க. இந்த பய உள்ளே கத்தி எடுத்துட்டு ஆளை வெட்ட சுற்றிட்டு இருக்குது. இந்த பய கத்தி எடுத்து ஆளை வெட்ட சுற்றிட்டு இருக்குது. பைக்கு எடுத்துட்டு பயமுறாங்க. யாரோ கஷ்டப்பட்டு மூளையை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சா இவனுக்கு அதை எடுத்து தெரியிட்டு என்ன பயமுறுத்துறானுங்க? இது அரசு நல்லா கவனிக்க வேண்டும், அவர்களை தண்டிக்கவும் வேண்டும் என்று நிறைய வாய் சும்மா கதை ஏதாவது உளறிடுது. அவங்கள கண்டிக்கிறாங்களோ இல்லையோ, மேக்ஸிமம் என்ன கண்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வாய் சும்மா கதை ஏதாவது ஒன்று சொல்லலாம். இப்போ 4 நாளைக்கு முன்னே பார்த்தீங்கன்னா சென்னையில் கூட 5-6 பசங்க வீதி பிள்ளை ரோடு பிள்ளை அப்படி சொல்ல மாட்டாங்க. பொதுமக்களே பயந்து ஓடுறாங்க. இப்படி நடக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இவங்களுக்கு என்ன பண்ணுனாங்க? இந்த கேள்வி கேட்கறக்கே அவங்கள பண்ணுறாங்களே இல்லையோ, நான் இதை பேசி பேசி ஏமாந்த என்ன பண்ணிடுவாங்க. ஆனாலும் என் ரத்தம் கேட்பதில்லை. தப்பு செய்வர்களை நம்ம பேசித்தான் ஆகணும். உயிரை பற்றி கவலைப்படுவதில்லை. இது போன்ற நாவல்களை அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த அரசு நம்ம கோரிக்கையாக வைக்கிறேன். அதனால் என்ன போட்டு கொடுத்துடாதீங்க. என்ன சரி, அதற்கும் ஒரு சல்யூட். அவர்கள் திறந்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது நல்லவர்கள் நமக்கு அவர்களை நான் குறை சொல்லவே இல்லை. தவறாக நடக்கும் வாலிபர்களை மட்டும்தான் குறை சொல்லுகிறேன். பைக் எடுத்துகிட்டு போகிறத பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குது. இவங்க போகிறது இல்லாமல் பொதுமக்களையும் அடித்து பிடிச்சிடுவாங்க போல இருக்குது. எல்லா தாய் தாப்பனும் நம்ம குழந்தை குட்டியை நல்லா அளவரன்னு வளர்த்துவாங்க. ஆனால் அந்த நாய் பிள்ளைங்க அறுவாள் எடுத்து சுற்றிட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குது, அரசாங்க அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னு இல்லை. இவங்க மேலே உடனே நடவடிக்கை எடுங்க.
இந்த மாதிரி நாவலை கண்டுபிடிச்சி உடனே இது பண்ணுங்க. கேட்டு விரும்பிக் கொள்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.